ஆனா ஓந்துல்ல ஏன்டா அப்படி பண்றீங்க? கல்யாணம் காட்சி ஆகாம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணி தொலைறீங்க? எங்க அக்கா எதுவும் பேசாத, வா மாமா. என்னடா வா சொல்றேன். என்னடா? இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ, அப்புறம் என்ன, பச்சலை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போடப்படா போக்கத்த வயல. பச்சலை கொடுத்துருக்க, தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்குனா கூட அவ ஆத்தாவை பார்த்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? விவரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு. இதை எப்படி அவ அப்பயாத்தாள்கிட்ட சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள, இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தான? ஆமாமா, கோவக்கார பயவலியாவில் இருக்கு. ஓட்டுற வேண்டியதே சட்டைய. கிளம்புடா பொண்ணுமணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவு அளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி ஜம்ப் பண்றவங்க பாரு, அதவே ஃபாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா, மாப்பிள்ள நாயிடா. ஐயோ, நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நான் எங்கடா கூட்டிட்டு போறேன்? அதுதான் நீ ஓடிட்டு போகுது. நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். எந்த ரூம்ல இருப்பா? ஐயோ, மாமனார் மாமியாரு யார் இருப்பா? அட நாரக்கிழவிய, 12 மணிக்கு பவுடர் அடிக்கிறாயா? நடக்குன்னு எதிர்பார்த்தியா? என்ன நடக்க போகுது மாமா? அதுக்குள்ளயா என்ன மாமா இவர் அவசரப்படுறாரு? அந்த விஷயத்துல அவசரப்படுறது நியாயம் இருக்கு. இந்த எடுத்துக்கோ. அப்பா மாப்பிள்ளையும் கோமா இருக்காரு. தெரியலையே. மாப்பிள்ள, நான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ண நீங்க கட்டிக்கிட்டீங்க. அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க? இந்த எடுவட்டு வைக்க வரேன். விவசாயமா? நல்லா பாச்சுவீங்களோ? ஒரு நிமிஷம் இருக்கு. சுந்தரி சுந்தரி, இந்த நேரத்துல எங்க போறா? இன்னைக்கு ஜோலியா முடிச்சிடறேன்டா. யோ, நீ எங்க வர? ஏண்டி புருஷனை பார்த்து கேக்குற கேள்வியா? வீட்டுக்கு வர எங்கடி போவாங்க? உனக்கு விஷயமா தெரியாதா? என் முறை மாமா இன்னைக்கு தானே ஜெயில இருந்தே வந்திருக்கேன். நான் தான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ணு. நீ கட்டிவிட்டான்னு சொல்லிவிட்டு அருவாரோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காயா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ண வேணாம். பெண்புறமா வீட்டுக்குள்ள வந்துரு. ஓடுறா, இருக்கடா இன்னைக்கு. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. இதுல உள்குத்து இது இல்லையா? ரொம்ப இருக்கும். உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு அவன் வந்துட்டான். முதல்ல நடத்துறீங்க. உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி போயிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, என்ன ஆனாலும் கதவை மட்டும் தொடரக்கூடாது. காலையில நான் வந்து பார்க்கும்போது கொழு கொழுன்னு என் கையில ஒரு குழந்தை இருக்கும். சுந்தரி, ஐயா ஐயா, பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுமே லூஸ் ஆயிட்டாமா. 24 மணி நேரத்துல குழந்தை கேக்குறான். பொம்மை குழந்தை கொடுக்க முடியாது. சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த அப்படி பாலுமிக்கா ஆஜி மாஜேசனா. நல்ல வேலை காணோம். யாருக்கிட்ட என்னடா சத்தம்? ஐயா 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 ஐயா, புருஷன
ஆளை கொன்னுட்டியடா பாவி. அட பாவி, இந்த மனிதனையே மாணிக்கத்தை சாச்சிட்டியேடா. இவன் நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டியேடா. இனிமேல் இவளுக்கு யாரா ஆதரவு தருவா என்ன தவிர? வா, வா, வா. மறுபடியும் செயல் கஞ்சியா? எப்போ கலெக்டர் நம்மளை தேடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களோ இதுக்கப்புறமும் நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. மாமா, நீ கங்காவை கூட்டிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போ. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்லு. டேய் என்னடா பேச்சு பேசுற? கலெக்டர் அம்மாவே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஈன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்க அப்பே, இந்த புள்ள அப்பே, ஊருக்காரங்க, இந்த பாவாடை பைய எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு பேசாம வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிரேன். என்னமாவா பேசுற? இது நம்ம 2 குடும்பத்தோட பிரச்சனை. எங்க அப்பா தான் தேவையில்லாம இதை ஊர் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா நீ வேற சேர்ந்துக்கிற. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. ஏத்துக்கிட்டாலும் கங்கா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு போ. எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. டேய் என்னடா பேசுற? நான் சொல்றத மட்டும் செய் மாமா. டேய் அங்கிட்டு போ. மனுஷன் படுக்கிற இடத்துல நீ படுத்துக்கிற, மனுஷன் எங்கிட்ட படுக்கிறது தெரியுமா? கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு எழுதி வச்சிருக்க. சாயங்காலம் போலீஸ் போரு பாய் படுக்கை ரெடி பண்ணி வச்சுக்க. போ 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 போ. ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைகளுக்கு சேர்த்துதே மாத்து சேலைய ரெடியா. ஏய் போ போ, மறப்ப பண்ணி போ. என்னம்மா பொம்பளை கிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, இந்த ஊருக்குள்ள நம்மன்னா ஒரு பயம் வேணும். பாவாடை பையன் முத கொண்டு நம்மள மதிக்கிறா இல்ல. என்ன அம்மாவை பாக்குறியாக்கு? ஆமா. அக்கா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்டா. சோரி மாதிரி இருக்குது. டேய் அம்மா வேற எங்கேயும் போகாதடா, சாயங்காலம் வந்து பாத்துக்குருவோம். பஸ் வந்துருச்சு, சைக்கிள போடு, வேமா வேமா. அத்தை, என் பையன் குரல் கேட்டுச்சே, வந்தானா? ஆமாத்தா, இப்பதான் வந்தா. உன் மகன், உன் தம்பி, உன் மருமகன் 3 பேரும் சேர்ந்து இப்பதான் போறாங்க. என் வம்சத்தை சுமக்கிற மருமக வந்தாளா? எப்ப வந்தா அத்தை? அத்தா, அந்த பஸ் தங்க பஸ் போகுது பாரு. என்கிட்ட கொடுத்துட்டு போ. நாங்க எங்க குழந்தை மாதிரி வளர்த்துக்கிறோம். சொன்ன கேளு தம்பி, குழந்தைய கொடுத்துட்டு போ தம்பி. தம்பி சொன்ன கேளு, காலில் விழுந்து கேட்கிற குழந்தைய எடுத்துட்டு போவாத தம்பி. பச்சை பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ணுவ? நான் என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன், கூட தம்பி. ஐயோ ஐயோ, பாவி மக இப்படி பண்ணிட்டாலேப்பா. தம்பி பிள்ளையா நினைச்சு வளர்க்கலடா, தாம் பிள்ளையாத்தான் வளர்த்த. அரை கேட்டு வளர்த்துட்டியே. தப்பு பண்ணிட்டேன். அவ ஆத்தா செத்தன்னைக்கு அவளை கழுதை நினைச்சு கொண்டிருக்கணும்.